உங்கள் தடயம் பாபு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் நாடெங்கும் சட்ட விரோத மதுபானங்கள் விற்பனை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கஞ்சா கும்பல் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட நேற்றைக்கு இரவு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலே நியூஸ் ஜே செய்தியாளர் ராஜா முகைதீன் அவர்கள் கஞ்சா கும்பலா நேற்றிரவு வீடு புகுந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். ஏன் தாக்கினாங்க அவரை? கஞ்சா குறித்த செய்திகள் வெளியிட்டதால், காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுத்ததால் நேற்றைக்கு இரவு அவர் வீடு புகுந்து பீர் பாட்டிலால் அடித்து தோஷம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பலத்த காயங்களோடு ஆபத்தான நிலையிலே தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலே இன்றைக்கு தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட தாக்குதலுக்குள்ளான பத்திரிகையாளர்களை தாக்கிய அந்த சமூக விரோத கஞ்சா கும்பலை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்கள் சங்கத்தினுடைய கோரிக்கை, அனைத்து பத்திரிகையாளர்களுடைய கோரிக்கை, ஒட்டுமொத்த கோரிக்கை, தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே நோக்கமாக இன்றைக்கு நாங்கள் சொல்லி வருகிறோம் பல ஆண்டு காலமாக. இதைத்தான் தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் மு சிவதமிழவன் தலைமையிலான அந்த யூனியனுடைய கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கையும் அதுதான். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு முழுக்க பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கிற வகையிலே பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். மேலும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் கஞ்சா கும்பலா நேற்று நள்ளிரவு நேரத்தில் வீடு புகுந்து தாக்கப்பட்டிருக்கிற அந்த ரவுடிகளை குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டும். இன்றைக்கு மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு உரிய நிவாரணத்தையும் அளிக்க வேண்டும். அவருக்கு உயரிய சிகிச்சைகளையும் இந்த அரசாங்கம் அளிக்க வேண்டும். இந்த நாட்டில் நடக்கிற அவலங்களை சுட்டி காட்டுகிற தார்மீக பொறுப்புணர்வோடு நடைபெற்று வரக்கூடிய பத்திரிகையாளரையும் பத்திரிகையாளர் குடும்பத்தையும் காப்பாற்றுவது என்பது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கடமையாகும். எனவே மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு உரிய இழப்பீடுகளையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை தங்கள் மேலான கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் சார்பில் இந்த தாழ்மையான கோரிக்கைகளையும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு நாங்கள் வைக்கிறோம். ஒரு நிமிடம் அவர் தாக்கப்பட்டிருக்கிற அந்த சிசிடிவி காட்சியினுடைய காணொலிகளையும் இந்த காணொலியோடு நாங்கள் இணைத்து வெளியிடுகிறோம். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.